Hebron Ministries. போன வாரத்தினுடைய செய்தியை நான் கேட்போம். பலிபீடத்தை நம்மெல்லாம் யார்? நீங்கள் நான் எல்லாமே பலிபீடம்னா என்ன? இதுக்கு ஒரு அரை மணி நேரமாம்மா. பலிபீடம்னா பலி செலுத்துகிற இடம். பலி செலுத்துகிற இடம் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய என்ன பலியை நீங்கள் செலுத்துறீங்க? ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறீங்க. வெரி குட். பார்ட்டேக்கர்ஸ். நம்மெல்லாம் யார்? பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் டேபர்னக்கிள். பலிபீடத்தினுடைய பங்குதாரர்கள். காணிக்கை போடுறீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. நீங்கள் பங்குதாரர் தானே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரீங்க, அவருடைய பங்கு கொள்கிற எல்லா காரியங்களும் நீங்கள் செய்வதனால கர்த்தர் நம்மை பங்குதாரர்களாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். பலிபீடத்தின் பங்குதார், பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் டேபர்னக்கிள். ஹல்லேலூயா. 4 காரியங்களை இந்த நாட்களில் கர்த்தர் நம்ம கற்றுக்கொடுற. 1 சன்ஸ் ஆஃப் ஏரோன். சொல்லுங்கம்மா. ஆரோனின் குமாரர்கள், கோஹாத்தினுடைய குமாரர்கள், கெர்சோனின் குமாரர்கள், மெராரியின் குமாரர்கள். சரி, ஆண்டவர் இந்த 4 வாரமும் 4 சப்ஜெக்ட் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேதாகமத்தில் பார்க்கும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷங்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். பிறகு ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணுறாரு? அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வழி நடத்துகிறார். வழி நடத்தும் பொழுது அவர்களை ஆண்டவர் தேவன் பார்க்கும்பொழுது எப்படி அந்த சேனை அச்சனமே புறப்பட்டதுன்னு சொல்வார். பார்வோன் எப்படி இஸ்ரவேல்களை பார்க்கிறான்? அடிமைகளாய் பார்க்கிறான். பார்வோன் எப்படி பார்க்கிறான்? அடிமைகளாய் பார்க்கின்றான், பரதேசிகளாய் பார்க்கின்றான், ஆடு மேய்க்கிறவர்களாய் பார்க்கின்றான், புறதேசத்திலிருந்து வந்தவர்களாய் பார்க்கின்றான். ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? தேவசேனையாய் பார்க்கிறார். தேவசேனையாய். சேனை புறப்பட்டதுன்னு சொல்கிறார். அந்த எகிப்தில் புறப்படும் போது சேனை புறப்பட்டது அப்படி சொல்கிறார். அவர் அந்த சேனையை நடத்துகிறார். எப்படி நடத்துகிறார்? மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் கனப்படுத்துகிறார். நார்மலாக ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவர்களை நம்ம வரவேற்று வாங்க வாங்க. சிஎம் வரும்பொழுது என்ன பண்ணுறாங்க? அப்போ போகும்பொழுது இன்னொரு நாட்டுக்கு போகும்போது நம்ம பிரைம் மினிஸ்டர் போகிறாரு, போனவுடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? ரெட் கார்பெட் வெல்கம் தராங்க. பார்த்தீங்களா? அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கணுன்னே அப்படியே ரெட் கார்பெட்டில் வந்து எல்லோரும் அவருக்கு வந்து கை கொடுக்குறாரு, அப்படி எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் இங்கே பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை, அந்த அடிமைகளை, ஒன்றுமில்லாத பரதேசிகளை, அந்த ஆடு மேய்க்கிறவர்களை கர்த்தர் வழி நடத்துகிறார். புரியுது உங்களுக்கு? பிரைம் மினிஸ்டர் வரும்பொழுது அந்த கூட இருக்கிற அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் வழி நடத்துவாங்க, வாங்க வாங்க வாங்க. அதுபோல் மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் ஒன்றுமே இல்லாத மக்களை பரலோகம் கனப்படுத்துகிறது. ஏன் கனப்படுத்துகிறதுனா, இவர்கள்தான் என்னுடைய அருமையான கானான் தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரிக்க போகிறார்கள். அவர்கள் என்னோடு கூட வந்து இருக்க போகிறார்கள். அதனால் அந்த ஒரு குழந்தைக்கு கொடுக்குற ஒரு பெரிய மரியாதை நமக்கு கூட. வெல்கம் டு த நியூ வேர்ல்டு அப்படி சொல்லுவாங்க பாரு, சின்ன குழந்தை பிறந்தவொன்னே. அதுபோல் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேல் மக்களை அழகாய் வழி நடத்துகிறார். அப்பொழுது அவர்களுக்கு நிறைய காரியங்களை சோதிக்கிறாரு. பிறகு என்ன செய்கிறாரு? யுத்தங்களை கற்றுத்தருகிறார். பிறகு என்ன செய்கிறார்? அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். இப்படி அவர்களை ஒவ்வொரு பகுதியிலும் வழி நடத்துகிறார். பிறகு யோசிக்கிறாரு, இவங்களை வெறுமன வழி நடத்துகிற முகம் பத்தாது, 40 வருஷங்கள் போகணும். இவர்களுக்கு ஆராய்ப்பதற்கு ஒரு ஸ்தலத்தை நம்ம உருவாக்க வேண்டும் என்று டேபர்னக்கிள் ஒன்று, டேபர்னக்கிள்னால் ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒன்றை உருவாக்குகிறார். சரி, யாரை இதில் வந்து அப்பாயின்ட் பண்ணல? மொபைல் சர்ச் ஒன்று உருவாக்குறாரு. 40 வருஷங்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும், மொபைல் சர்ச் ஒன்று உருவாக்குறாரு. இப்போ யாரை இதுக்கு அப்பாயின்ட் பண்ணணும்னு பார்த்தா, அந்த சந்ததியில் 21 லட்சம் பேரில் ஒரு குடும்பம் உண்மையான குடும்பமாக இருக்கிறதை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. ஒரு சில சேத்தை மதிக்கிறான், வைக்கலை போடுறான், சேத்தை மதிக்கிறான், செங்கல்ல சுடுறான், சாப்பிட்றான், தூங்கிடுறான். ஒரு சில குடும்பம் கதறி அழுது, எப்பொழுது எங்களுக்கு விடுதலை, எப்பொழுது எங்களுக்கு விடுதலை. சரிங்களா? எல்லோரும் இருக்கிறாங்க, நாட்டில் இருந்தாங்க. காந்தி தாத்தா மட்டும் என்ன பண்ணார்? எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லி போராடினார். அவர் கரங்களில் விடுதலை பெற்றுக்கொண்டார். இப்போ போராடுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போது இந்த குடும்பம் அழுதுருக்கும், ஆண்டவரே எப்பொழுது ஆண்டவர் எங்கள் விடுதலை ஆக்க போச்சு கடவுள் பார்க்குறாரு. அந்த குடும்பத்தை தன் கரங்களிலே எடுக்கிறார். எடுத்து ஜொஹபாத் அருமையான அம்ராம் என்ற 2 பேரை எடுக்கிறார். அந்த 2 பேருக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை பேர் ஆரோன், இன்னொரு பிள்ளை பேர் மோசே, இன்னொரு பிள்ளை பேர் மிரியாம் என்ற ஒரு அருமையான
குடும்பத்தை எடுக்கின்றார். அந்த குடும்பத்தை கொண்டு 40 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்துகிறார் என்று வேதாகமும் சொல்லுகிறது. அப்போது வழி நடத்தும் பொழுது ஆண்டவர் செய்கிறார், சரி ஆசரிப்பு கூடாரம் என்று ஒரு சர்ச்சை ஆரம்பித்தா ஆரோன் தான் என்ன எனக்கு வேண்டும், ஆரோன் தான் அங்கே என்ன இருக்க வேண்டும், ஆசாரியனாக இருக்க வேண்டும், மோசையை வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் ஆராதனை வீரர் யாராக இருக்க வேண்டும் என்றால் மிரியாம் இருக்க வேண்டும் என்று பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த ஆசரிப்பு கூட்டத்தை கவனிச்சிங்களா? மிரியாம் அதிகமாக வரல. ஏன்னா மோசை மேலே அவள் பொறாமை கொண்டதுனால தேவன் பாதி வழியில் அவளை விட்டு விடுகிறார். அதிக கனப்படுத்தாது இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதனால் நம்ம எப்போ முறுமுறுக்கிறோமோ விரோதமாக செய்கிறோமோ கர்த்தர் நம்ம விட்டு விலகி போய் விடுவார். நாமும் நடந்து போயிட்டு தான் இருப்போம், ஆனால் தேவன் என்ன பண்ணுவார், விலகி போய் விடுவார் என்பதை குறிக்கிறது. அப்போது பார்க்கும்பொழுது அங்கே இந்த 3 பேரும் ஆண்டவர் பார்வையில் விலையேறப்பட்டுள்ளார்களாங்க. பிறகு அந்த லேவி கோத்திரத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆசரிப்பு கூடாத டேபர்னக்கிளுக்கு வேலை செய்கிற குடும்பங்களை கொடுக்கிறார். இப்போது அந்த ஆசரிப்பு கூடத்தில் முக்கியமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக உடன்படிக்கை பெட்டி என்ற ஒன்று இருக்குது. அதை பார்த்து கொள்வதற்கு ஆராதனை செய்வதற்கு ஆரோனை ஏற்படுத்துகிறார். பிறகு என்னது ஆல்டரு, பிறகு அந்த தொட்டி, இப்படி நிறைய உபகரணங்களுக்கு அது கோகாத் புத்திரர்களை எடுத்துக்கிறாரு. பிறகு என்ன பண்ண கெர்ஷோன் புத்திரர்களுக்கு அதெல்லாம் பேக் பண்ணி எடுத்து போகிற வேலையை தருகிறார். பிறகு அவுட்டர் சைடில் இருக்கிற அந்த தூண்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மெராரி புத்திரர் என்று 4 வகையான அந்த குடும்பத்திலே 4 வகை பிரிவுகளை எடுத்து அவர்களுக்கு தேவன் அவற்றையெல்லாம் கர்த்தர் கற்றுத்தருகிறார். எதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்குறீங்களோ அவற்றையெல்லாம் புதிய ஏற்பாட்டில் தேவன் நிறைவேற்றுகிறார். ஆரோனுக்கு பதிலாக இயேசு பிரதான ஆசாரியனாய் மாறிவிடுகிறார். உடன்படிக்கை பெட்டி உள்ள என்ன இருக்குது, மண்ணா வைக்கப்பட்ட பாத்திரம், பிறகு கற்பனைகள் இருக்குது. இதான் உடன்படிக்கை பெட்டி புதிய ஏற்பாட்டில். இது உள்ள என்ன இருக்குது, மண்ணா வைக்கப்பட்ட பாத்திரம், பலகைகள் தேவன் வச்சிருக்கார். ஆரோன் தளிர்ந்த கோல் இருக்கிறது வழிகாட்டுவதற்கு, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். இப்படி பழைய ஏற்பாட்டில் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ அவையெல்லாம் நிழலாட்டம் புதிய ஏற்பாட்டில் ரியாலிட்டியாக கர்த்தர் மாற்றுகிறார். அந்த ஃபவுண்டேஷன் அது நிழலாட்டம், சூப்பர் ஸ்ட்ரக்சர் தான் ரியாலிட்டி. அதுபோல் கர்த்தர் இந்த அருமையான திட்டத்தை தேவன் நிறைவேற்றுகிறத பார்க்க முடிகிறது. ஆரோன் என்றால் என்ன அப்படின்னா, அவனுடைய பேருக்கு அர்த்தம் என்னென்னா எக்ஸால்டட். சொல்லுங்கள், எக்ஸால்டர், உயர்த்தப்பட்டவன். சொல்லுங்கள், உயர்த்தப்பட்டவன். ஹல்லேலூயா. ஆரோன்னா என்ன அர்த்தம்னா எக்ஸால்டட், உயர்த்தப்பட்டவன். எல்லாம் அந்த டேபர்னக்கில் அவனுக்கு ஒரு கணத்தை தேவன் தருகிறதை பார்க்கணும். எக்ஸால்டட் அண்ட் என்லைட்டட்னா ஞானம் நிறைந்தவன். அதை நடத்துவதற்கு ஞானம் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் தர வேண்டும். ஞானம் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் தர வேண்டும். சரி, 2வது காரியம் கோஹாத்னா என்ன அர்த்தம், ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிந்தவர்கள். 2வது அந்த டீம் பாருங்க, அந்த டீமில் ஒருத்தவனை எக்ஸால்ட் பண்ணி அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து பிறகு என்ன பண்ணுறாரு, 2வது கீழ்ப்படுகிறவர்களை கொடுக்கிறார் கோஹாத். 3வது கெர்ஷோன்னா ஒன்று கூடுதல், கேதரிங்னு அர்த்தம். கேதரிங், ஒன்று கூடுதல் என்பதை பார்க்கின்றோம். 4வது காரியம் மெராரினா என்ன அர்த்தம், ஸ்ட்ராங், எல்லாம் வலிமையாக இருக்குது. சில கர்த்தரை என்னை சுகத்தோடு பலத்தோடு கத்த வச்சுக்கிறார். வீக்னஸ் என் உடம்புல இல்லை, கர்த்தரை என்னை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ நீங்கள் வாசிங்க நம்பர்ஸ் சாப்டர் 4:29 வாசிங்க. மெராரி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும், மெராரி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும். அப்போ ஒரு குடும்பத்தை தேவன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய குடும்பமாய் பாவிக்கின்றார். ஸ்ரீலங்கன் தமிழ் பாவிக்கின்றார். ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவடை செய்வதற்கு எதற்காக அவரை தேர்ந்தெடுக்கின்றார்? சபைக்கு போகிறதில்ல, அவருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவடை செய்வதற்கு, அவருக்கு உதவி செய்யும்படி பரலோகத்திலிருந்து எல்லாத்தையும் ஆண்டவர் அப்பாயின்ட் பண்ணுறார். பியூட்டிஃபுல்லாக செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க. பார்த்தீங்களா? இப்போ என்ன சொல்கிறாரு, பார்வோன் எப்படி பார்க்குறான், அடிமையாக பார்க்குறான். பார்வோன் இப்படி என்ன பார்க்குறான், அவர்களை பரதேசியாக பார்க்குறான், ஆடு மேய்க்கிறவனாக பார்க்குறான். இயேசு சொல்கிறாரே, அவர்கள் என்னுடைய சேனை. ஹல்லேலூயா. மை ஆர்மின்றார், மை ஆர்மி. பணிவடை செய்யும் சேவைக்கு உங்களை எல்லாம் ஆண்டவர் எப்படி அழைத்திருக்கிறார், பணிவடை செய்யும் சேவைக்கு. இவங்களெல்லாம் அழகு மியூசிக் கருவிகளை வாசிக்க அழைத்திருக்கிறார்.
நிறைய பேர் 12 டிபார்ட்மெண்ட், மீடியா டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஊழியம் செய்ய மெராரி புத்திரரா, பிறகு கர்சோன் புத்திரரா இப்படி அழைச்சிருக்கிறாரு. பாடகர் கொயரை அழைச்சிருக்கிறாரு, வர்ஷிப் லீடர்ஸ் அழைச்சிருக்கிறாரு. வாசிங்க சீக்கிரம் குயிக்க வாங்க. 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் என்ன கடவுள். அப்ப இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன? 30லேருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் இந்த ஊழியத்திற்கு பங்கு பெற வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்கள் செய்யும் எல்லா பணிவிடைக்கும் அடுத்த காவல் விசாரிப்பாவது. அப்போ அது ஆசரிப்பு கூடத்தில், இந்த டேபர்னக்கிள் சர்ச்சில் யாரெல்லாம் பணிவிடை செய்கிறீங்களோ ஆண்டவர் தேவன் உங்களை காவல் விசாரிப்பதற்காக, என்ன நடக்குது என்று பார்ப்பதற்காக. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உட்காந்து சிஸ்டர் கொண்டாந்து ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி நோட்டை கொடுத்தாங்க. 18 பேர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு நம்ம சர்ச்சில் போய் கரங்களை திட்டுங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, இங்கே நம்ம நடக்கிறோம். இன்றைக்கி உமன்ஸ் ஃபெலோஷிப் நடந்திருக்கு, ப்ரேயர் ஃபெலோஷிப் நடந்திருக்கு, பிறகு சண்டே கிளாஸ் நடந்திருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஊழியம் செய்கிறாங்க. இந்த ஒரு ஊழியம் மட்டும் இங்கே நடக்கல. செகண்ட் ஃப்ளோரில், மேலே தேர்ட் ஃப்ளோரில் ஊழியம் நடக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஊழியம் நடக்குது. கர்த்தர் தேவன் நம்முடைய சபையை தேவன் இன்றும் நினைத்து கொண்டிருக்கின்றார். God remembers our church. தேவன் நம்முடைய சபையை ஒரு நாளும் கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. சர்ச்சு சின்னதாகி போச்சு, ஏறத்துக்கு இடம் இல்லை, அங்கே லிஃப்ட் இருந்து கேப்சூலிட் இருந்தது அப்படின்லாம் எனக்கு கிடையாது. ஏன் ஆரம்பம் எனக்கு தெரியும், அதனால் எனக்கு வெக்கமான சூடு சொரணை ஒன்றுமே இல்லை. நான் வெட்கத்திற்கு அப்பாற்பட்டவன். அன்னைக்கு ஆரம்பிக்கிறது 4 பேர் தானே வச்சு இங்கே ஆரம்பித்தோம். இன்றைக்கி என்ன ஆகிடு போகுது? ஆண்டவர் அடித்தாலும் உதைச்சாலும் நீ தான் என் அப்பா. ஹல்லேலூயா. 2 அப்பாவும் அம்மா மேலே போயிட்டாங்க. இப்போ வேறு யாரும் நமக்கு கிடையாது. அதனால் அடிக்கடி உண்மையாக சொல்கிறேன். அப்படி தான் நான் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, எங்கள் அப்பா அம்மா என் கூட இல்லை அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்கெல்லாம் டெம்பரவரி அப்படின்னாரு ஒரு நாள். இப்படிலாம் என் கூட பேசுவார் ஆண்டவர். அவங்கெல்லாம் டெம்பரவரி, நான் தான் உனக்கு பர்மனெண்ட்னார். யார் மேலேயும் அதிகமாக அன்பு வைக்காத, என்னை தவிர யார் மேலே அன்பு வைக்காத. அவங்க வெக்கப்படுத்த அவன் மனசு வேதனை போடும். என் மேலே அன்பு வை, உன்னை நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில சமயத்தில் யுத்தத்தில் தோல்வி அடைஞ்சிருவோம். எப்படி தோல்வி அடையோம்னா, சரியான எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போக மாட்டோம், சரியான ஸ்ட்ராட்டஜி இருக்காது. ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், நீ சைலன்ஸ் இஸ் நாட் அ ஃபியர்னார். அப்படின்னா பொறுமையாக, அதாவது சைலன்ஸ்னார் ஒன்றுமே மட்டும் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது ஃபியர் கிடையாது, இட் அ ஸ்ட்ராட்டஜினார் என்கிட்ட. அதுதான் உனக்கு ஸ்ட்ராட்டஜி. த சைலன்ஸ் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அப்படின்னாரு ஒரு நாள். நீ குவைட்டாக இருந்த 7 வருஷம் எல்லாத்தையும் மாற்றுவ, நீ எல்லாத்தையும் அவனை மாற்ற வைப்ப. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத உன்னை நான் உயர்த்தவில்லையா? எனக்கு எவ்வளோ நேரம் அவன் செங்கடலை பிளக்கிறதுக்கு, எரிகாவை பிளப்பதற்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவனாகிய நான் உனக்காக எதையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. உலகம் உன்னை தூற்றுவிட்டு உண்மை அவமானப்படுத்த, அசிங்கமாக பேச, வெட்கப்படுத்த, அத்தனை வெட்கத்துக்கு ரட்டத்தனையான பலனை நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. என்கிட்ட மட்டும் எல்லாத்தையும் சொல்லு, யார்கிட்டையும் சொல்லாத. யார் உன்னை கனப்படுத்துறது கவலைப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்கள் செய்யும் எல்லா பணிவிடைக்கும் அடுத்த காவல் பாருங்க, வாசஸ்தலத்தின் பலகைகள். வாசஸ்தலத்தில் என்ன இருக்குது அந்த நாட்களில்? கர்த்தர் அந்த வாசஸ்தலத்தை எப்படி உருவாக்குறாரு அப்படின்னா, மொபைல் அந்த சர்ச் எப்படி ஒரு பலகைகளை கர்த்தர் வைக்கிறாரு. ஏன்னா ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சுக்கு இது மாதிரி சுவர் கிடையாது, அந்த சர்ச்சுக்கு பெரிய கான்கிரீட் வால் கிடையாது, பிளாக் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கர்த்தர் உட்டில் உருவாக்குகிறார் பலகைகள். ஹல்லேலூயா. நீங்கள் தான் அந்த பலகைகள், நீங்கள் தான் அந்த பலகைகள். கர்த்தர் உங்களை சபையினுடைய சுவர்களாய் கர்த்தர் பாவிக்கின்றார். ஹல்லேலூயா. சரி, 2வது தாழ்பால்கள். அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த கூடாரத்துக்கு தாழ்பால்கள் போடப்பட வேண்டும். அது சரியாக பாதுகாக்கப்பட வேண்டும். சபையை நீங்கள் பத்திரமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். சபையின் என்ன காரியம் நடந்தாலும் சபையை விட்டு கொடுக்கக்கூடாது. அது உங்களுடைய ஆலயம், உங்களுடைய ஆசரிப்பு கூடாரம், உங்களுக்கென்று உருவாக்கப்பட்ட ஒன்று. உங்களுடைய தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறார். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். மகா பரிசுத்த தேவன் வாசம் பண்ணுகிறார். அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தாழ்பால்களை வைக்கின்றார். தூண்கள், நீங்கள் தான் அந்த சபையினுடைய தூண்கள். கேபா, பிறகு யார், யாக்கோபு எல்லாம் தூண்களாக எனப்பட்டார்கள் புதிய ஏற்பாட்டில்.
கர்த்தர் உங்களை சபைக்கு தூணாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மானாக இருந்து ஓடி போயிடாதீங்க. உங்களை கர்த்தர் எப்படி வச்சுருக்காரு? தூண்களாய் வைத்திருக்கிறார். நீங்கள் தான் அந்த தூண்கள். கர்த்தர் இந்த சபை, இந்த பில்டிங்கில் எப்படி தூண் இருக்கோ அதுபோல் கர்த்தர் உங்களுக்கு தூண்களாய் கர்த்தர் வச்சுருக்கிறாரு. பாதங்கள்லாம் அது ஃபவுண்டேஷன். அந்த தூண் நிற்கணும்னா கீழே ஒரு பாதங்கள் இருக்க வேண்டும். ஃபவுண்டேஷன் கால் பற்றிகள் அப்படி இருக்கு, அப்போ தான் நடக்க முடியும். குச்சி பார் காலத்தில் நடக்க முடியாது. அதுபோல் கர்த்தர் பாதங்களாய் உங்கள் ஃபவுண்டேஷன். நீங்கள் தான் இந்த சபையினுடைய ஃபவுண்டேஷன். சரி, பார்க்கும் பொழுது இப்போ இந்த ஆசாரிக்கப்படுத்த பலகைகள் எல்லாம் இருக்குது. அப்போது ஆண்டவர் பண்ணுறாரு. அவை எவைகளால் செய்யப்பட்டதுன்னு அடுத்த ஒரு கொஸ்டின் வருது. சீக்கிரமாக வாசிங்க. எக்ஸோடஸ் 26:15 வாசிங்க குயிக்கா. வாசஸ்தலத்தை இப்போ நிர்ணயம் பண்ணுறாரு. அதில் தூண் வைக்கிறாரு, பலகை வைக்கிறாரு, எல்லாம் வைக்கிறது. பலகைகள் எப்படி செய்யப்பட்டது அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் நிமிர்ந்து நிற்கும் பலகைகள். ஹல்லேலூயா. பலகை படுத்துக்கிட்டு இருந்தால் யூஸ் கிடையாது, அது குடோனில் தான் இருக்கும். எப்போ அந்த பலகை நிமிர்ந்து நிற்கிறோ அது பாதுகாப்பாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. அதுபோல் விசுவாசி எப்பொழுது நிமிர்ந்து நடக்க வேண்டும். விசுவாசி எப்போதும் கிறிஸ்தவன் என்ற பெயரை தாங்க வேண்டும். அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அந்த மெடல் குத்தும்போது அப்படியே நெஞ்ச டனாச்சிக்கிட்டு நிற்பான்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா. எப்படி நில்றா, நடக்கும்போது டனாச்சிக்கிட்டு நடன்னு வராது. எனக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது டனாச்சிக்கிட்டுனா என்னன்னு தெரியாது. அந்த வேர்டை யூஸ் பண்ணுவார். நடக்கும்போது ஸ்ட்ரைட்டாக குனிஞ்சிட்டு நடக்காது. அடிமை தான் குனிவான்வார். அடிமை தான் குனிவான். நம்ம ஃபேமிலி குனியக்கூடாதுன்னுவார். உங்கள் ஃபேமிலி குனியக்கூடாது. எங்கள் அப்பா இதெல்லாம் சிலது சொல்லி கொடுத்தாரு. என் கை இப்படி தான் இருக்கணும், இப்படி ஆகக்கூடாதுன்னாரு. இந்த நாள் கிருபையாக கத்தர் வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. we are king's ஃபேமிலின்னுவார் ஆண்டவர் தேவன். அது போல் கர்த்தர் ஒரு வார்த்தை தானே, கிங் ஆகலை. வார்த்தை தானம்மா, வார்த்தை தான். கர்த்தர் வார்த்தையாக கத்த வச்சுருக்கார். பாரு, வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகள். நீங்கள் தான் நிமிர்ந்து நிற்கிற பலகைகள். சோர்ந்து போய்க்கூட. நீங்களே சோர்ந்து போயிட்டுனா யார் சபையை லீட் பண்ணுவா? உனக்கு கஷ்டம் தான் ஆண்டவர்கிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லு, வேறு யார்கிட்ட சொல்லக்கூடாது. உங்கள் கஷ்டத்தை போய் பக்கத்தில் இருக்குங்க. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாத்தையும் வளர்றீங்கன்னுவாங்க. எனக்கு பிடிக்கும் அது. உங்களை பார்த்துட்டு ஓவராக வளரிடுறேன். இதெல்லாம் தேவையானாங்க. ஒரு நாள் அங்கே போய் ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க எனக்கு. ஹல்லேலூயா. என்ன பண்ணுறது, அவரை கொட்டிடுவேன். நான் யாரை நேசிக்கிறோம் அவங்கள்ட்ட கொட்டிடுவேன். திரும்பி வாடுறதே இல்லை, அப்படியே விட்டுருவேன். அது மாதிரி ஆண்டவர் பார்த்த உடனே ஒரு நண்பனை பார்த்தா, பாலிய சிநேகத்தை பார்த்தா சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம யார் பிடிக்குதோ அவங்க நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம். அது மாதிரி சபையை பார்த்தோன்னே நம்ம கொட்டிடுறேன். வேற ஒரு ஆண்டவர் அப்படி தானே எல்லாத்தையும் சொல்லிடுறாரு, சொல்லிட்டு மாட்டிக்கிறாரு அவரே. அதுபோல் ஆண்டவர் தேவன் என்ன அந்த நிமிர்ந்து நிற்கும் பலகைகள் சித்தி மரத்தால் உண்டு பண்ணப்பட வேண்டும். அப்படின்னா அகாசியா உட்டுன்னு ஒரு உட்டு. அதில் தான் அந்த ஆசாரிப்பு கூட எவ்வளோ தேவதாரு விருஷம் இருக்குது, பிறகு ஆலிவ் ட்ரீ இருக்குது, கேதுரு மரம் இருக்குது. இப்படி எக்கச்சக்கமான வெரைட்டி மரங்கள் இஸ்ரேல் இருக்குது. இதான் அக்காசியா உட்டு. இந்த உட்டினுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து முடிச்சிடலாம். 9 குவாலிட்டி இதில் இருக்குது. அதுதான் அந்த 9 குவாலிட்டி உங்கள் லைஃப்பில் பிரதிபலிக்குது. அதுதான் இந்த மெராரி புத்தருக்கு கொடுத்த பெரிய பிளஸ்ஸிங். மெராரி புத்தருக்கு கொடுத்த பிளஸ்ஸிங் நம்பர் 1 பாருங்கன்னா, அந்த வுட்டு ஸ்ட்ராங். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அது எப்படி ஆமாம். ஓடினாலும் இளைப்படைய மாட்டாய், நடந்தாலும் சோல்விப்பட்டாய். கர்த்தர் உனக்கு பலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பலவீனன் என்று பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. சொல்லுங்க, பலவீனன் பலவான் என்று சொல்வானாக. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பலவீனம் இல்லை, கர்த்தர் பலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது எப்படிப்பட்ட டியூரபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? கெட்டு போகாது, பூச்சி அடிக்காது அர்த்தம். பர்மா டீக்குன்னு சொல்கிறான் பாருங்க. எவ்வளோ ஓல்டு பில்டிங்கில் எடுக்கிறாங்க, 40 வருஷம் 50 வருஷம் 200 வருஷம் எல்லாத்தையும் வைக்க போகிறோம். அந்த பர்மா டீக்கு எப்படி இருக்குது, அதில் பூச்சி அரிக்க மாட்டுது பார்த்தீங்களா அந்த வுட்டில். அதுபோல் ஒரு வுட்டை செலக்ட் பண்ணுறார், அக்காசியா வுட்டு. இது சித்திம் வுட்டு. அந்த வுட்டு பூச்சி அடிக்காத வுட்டை எடுக்கிறார். இதெல்லாம் அதுபோல் அருமையான விசுவாசியை எந்த பூச்சி, உலகத்து பூச்சி ஒன்று அரிக்காது. உலகத்துடைய சிற்றின்பங்கள், உலகத்துடைய காரியங்கள் உன்னை ஒரு நாளும் கெட்டு போக பண்ணாது. ஹல்லேலூயா. நீ எப்படி எல்லாவற்றிலும் ஆண்டு ஸ்ட்ராங் ஆனவன், வலிமையானவன். மூன்றாவது காரியம் அவைலபிள். அவங்க போகிற வழி 40 வருஷம் போகிறாங்க. அங்கே சிறு பலகை உடஞ்சி போகுது, ஏதோ ஒன்று ஆகி போகுது. இப்போ பலகை அப்போ போகிற இடங்கள்லாம் அந்த அக்காசியா வுட்டு இருக்குது. அவைலபிள். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய சமூகத்தில் நான் அவைலபிளாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயருக்கு நீங்கள் எல்லாம் வந்துருங்க. சாயங்காலம் காலையில் வாங்க.
அது முக்கியம். அது ஆராதனை. ஈவினிங் ஒரு காஸ்பல் மாதிரி ஆண்டவர் கொண்டு போகிறார். மூணாவது காரியம் பியூட்டிஃபுல் ட்ரஸ்ட்வர்தி. நீங்கள் உங்களை கர்த்தர் அழகானவர்களாக பார்க்கிறார். ஆண்டவர் உங்களை அந்த மரம் அழகான மரம், சித்தி மரம், பியூட்டிஃபுல் ட்ரஸ்ட்வர்தி, நம்பக்கூடிய மரம். திடீர்னு முறிச்சிக்காது, ஆணி அடித்தா தாங்கும், எவ்வளோ தண்ணியில் போட்டாலும் உப்பாது. ஹல்லேலூயா. அதுபோல் அது அக்காசியா உட். மூணாவது காரியம் என்ன இருக்குது அதில் பாரு. நாலாவது காரியம் குவாலிட்டி அழகானது, எக்ஸ்பென்சிவ், விலை உயர்ந்தது, நம்பத்தக்கது, ட்ரஸ்ட்வர்தி. யூ ஆர் அ ட்ரஸ்ட்வர்தி பர்சன், மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி. எக்ஸ்பென்சிவ், விலை உயர்ந்த மரம் அக்காசியா உட். அதுபோல கர்த்தர் உங்களை விலை உயர்ந்தவராய் பார்க்கிறார். நீ விலையேறப்பட்டவன். ஹல்லேலூயா. சொசைட்டியில் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளை நீ. ஹல்லேலூயா. மற்றவர்கள் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படல. அவர் அம்பானி ஆகட்டும், அதானி ஆகட்டும், கர்த்தர் உன்னை இயேசுவின் ரத்தத்தினால் கழுவி வைத்திருக்கிறார். நாலாவது காரியம் டிவைன் நேச்சர். அது ஆசரிப்பு கூடாரத்துக்கென்று பிரயோஜகமாக கண்டெடுக்கப்பட்ட மரம் என்றால் அது ஆண்டவர் ஆலயத்திற்கென்று தேவன் பிரித்து எடுத்திருக்கிறார். God called you, God chosen you, God has chosen you, God has selected you for His kingdom. தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று கர்த்தர் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். அந்த மரத்தில் எப்படி அவர் பிரித்து எடுத்தாரோ அதுபோல் கர்த்தர் உங்களை பிரித்து எடுத்துக்கிறார். ஆறாவது காரியம் ப்ரொடெக்ஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன். அந்த மரம் பாதுகாப்புக்காக அந்த ஆசாரிப்பு கூடத்தை பலகைக்கு செய்யப்படுகிறது. அதனால் அந்த ஆசாரிப்பு கூடம் பாதுகாப்பாக இருக்குது. கர்த்தர் உங்களை ஆண்டவர் சபைக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். சபைக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். நம்ம பிள்ளைங்க பாதுகாப்பாக இருந்தார்கள். 650 போலீஸ் சபையை பூட்டப்பட்டு வந்தபோது சபையை பூட்டுவதற்கு அவர்கள் விடவில்லை. தான் உயிரையே கொடுக்க எப்ரோன் சபை பிள்ளைகள் ஆயத்தமாக இருந்தார். பரலோகம் அறிந்து வைத்திருக்கிறது. அதில் இந்த சான்ஸ் கடைக்கு வருமா? வராது. எனக்கும் வயசு இல்லை சண்டை போடுறதுக்கு. அன்னைக்கு கர்த்தர் பயங்கரமான பலத்தை கர்த்தர் கொடுத்துருந்தார். கர்த்தர் பரலோகத்துக்காக நீங்கள் நின்னீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏழாவது காரியம் நாட் ஒன்லி பியூட்டிஃபுல் ஃப்ராக்ரன்ஸ். பூக்களை அந்த பூக்கள் ரொம்ப அழகாக இருக்கும். அக்காசியா உட், இந்த அருமையான சித்தி மரத்துடைய பூக்கள் அழகாக இருக்கும். அது வாசனை உள்ளது. ஹல்லேலூயா. நீங்கள் வாசனை நிறைந்தவர்கள். பல்லு விளக்கினாலும் விளக்காவிட்டாலும் உங்கள் வாசனையை அழித்துக் கொள்ள முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றது? பியூரிட்டி ரொம்ப முக்கியம் இல்லையா? எட்டாவது காரியம் சேக்ரெட், தெய்வீக தொடர்பு உள்ளது, டிவைன் கனெக்ஷன். ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த பலகை இருக்குது. கர்த்தர் டெய்லி பேசுகிறார். அதுபோல் யாக்கூப் பார்த்தீங்களா, வனாந்தரத்தை போகிறான், கர்த்தர் அவனோடு கூட தொடர்பு கொள்கிறார். ஸோ கர்த்தர் ஒவ்வொரு விசுவாசியோடும் தொடர்பு கொள்கிறார். டிவைன் கனெக்ஷன் ஆண்டவர் வச்சுருக்காரு, தெய்வீக தொடர்பு. 9வது காரியம் இம்மொராலிட்டி, சாகா வரம் பெற்றது. அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் பூச்சியெல்லாம் அரிக்காது, அது ஒன்றும் செய்யாது. எத்தனை முறை மழையில் நனைஞ்சாலும், எத்தனை வனாந்தரத்தில் நடந்தாலும் அந்த உட்டை ஒன்றுமே பண்ண முடியாது. அதுபோல் விசுவாசி என்பவன் எப்படிப்பட்டவன்? மரித்தாலும் உயிரோடு கூட எழுந்திருக்கத்தக்கதாய் அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். காரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துவோமா? கடைசியில் ஒரே ஒரு வசனத்தை வச்சு புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, பிலிப்பியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. பிலிப்பியர், நான் ஒன்றிலும் வெட்கப்படாமல். பார்த்தீங்களா, ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவர் சமூகத்தில் சொல்கிறான். எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது, எத்தனையோ காரியங்கள் வந்தது, தேவன் ஒன்றிலும் என்னை வெட்கப்படுத்தவில்லை. உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் போகலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாய் படிக்க வைப்பார். நீங்கள் படிக்க வைக்கல, நான் படிக்க வைக்கிறேன் சொல்கிறதுக்கு தான் அந்த கஷ்டத்தை கொடுக்குறார். அந்த கஷ்டத்தை எதுக்கு சொல்கிறார்? நீ இல்லை, நான். ஹல்லேலூயா. அதுலாம் குகைக்கு தாவீது போகும்பொழுது ஒன்றுமே இல்லாமல், பட்டை கூட இல்லாமல் ஓடுறான். 13 வருஷம் அதுலாம் குகை. அப்போது அங்கே போன உடனே அந்த கஷ்டத்தில் 400 பேரை அவனை போஷிக்க அனுப்புகிறேன். அவன் முறுமுறுக்கவில்லை. 400 பேர் அவனும் சாப்பிடணும். மனைவி பிள்ளைகள் வந்துட்டாங்க, அப்பா அம்மா வந்துட்டாங்க, முறுமுறுக்கிறவங்க, கடன்பட்டவங்க, நானும் எல்லாம் சேர்த்து அவன் போஷிக்கவில்லையா? ஆண்டவர் தேவன் பார்க்கலாம். நமக்கு இந்த பொருளோ இந்த ஆஸ்தியோ பணமோ முக்கியமல்ல, கர்த்தர் ஒருவர் நம்மோடு கூட நடத்துவார். இந்த 4 கோத்திரம், வாரன் கோத்திரம், கோகாத்தியர்கள், கர்ஷனைட்ஸு,
மெராரி கோத்திர மெரோனைட்ஸு இவர்கள் கடைசி வரையிலும் தேவன் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள். அருமையான எப்ரோன் சபையே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுங்கள். இடம் இல்லை, சின்னதாக இருக்குது, முறுமுறுக்காதீங்க. நம்முடைய ஆண்டவர் எதை பார்க்கலாம் பெரிய இடத்தை நம்ம கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சூழ்நிலைகளை ஒரு நாளும் பார்க்காதீங்க, ப்ரெஸ்டீஜ் பார்க்காதீங்க. நான் பார்க்காத ப்ரெஸ்டீஜில், நான் பார்க்காத காரியம் இல்லை, அதெல்லாம் பார்க்காதீங்க. பெருமை வைக்காதீங்க. ஆண்டவர் சிறுமைப்பட்ட மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். எப்பொழுதும் தாழ்மை உள்ளவராக இருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இன்னும் உயர்த்துவார். ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் வச்சுக்கிறார். கிரகிக்க கூடாதபடி அற்புதங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.